ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. வணக்கம், நான் உங்க சிபி. இன்னைக்கு அக்டோபர் 3, 2025க்கான எக்ஸாமுக்கு தேவையான அத்தனை முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸையும் நாம ஜாலியா ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, இங்க நம்ம பார்க்க போற எல்லா நியூஸ்மே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ரொம்பவே கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனா மத்த கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸை விட செம்ம எஃபெக்டிவா இருக்கும். தி பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சேனல் ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணி டெய்லி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிடுங்க. சரி நிலா, ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன செக்ஷன்? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நேஷனல் நியூஸ். முதல் நியூஸ், யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் இந்தியாவோட முதல் மேரிடைம் சிமுலேஷன் சென்டரை நம்ம சென்னையில அமெட் நாலேஜ் பார்க்ல திறந்து வச்சிருக்காரு. வாவ், சென்னையிலையா? சூப்பர். ஆனா நிலா, இந்த மேரிடைம் சிமுலேஷன் சென்டர்னா என்னது? சிம்பிளா சொல்லணும்னா இது சேலர்ஸ்க்கான ஒரு ஹைடெக் வீடியோ கேம் மாதிரி சிபி. கப்பல் ஓட்டுறது, கஷ்டமான சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுன்னு எல்லாத்தையும் நிஜமான கப்பலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்கேயே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக 13.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது டென்மார்க்கை சேர்ந்த ஏபி மோலர் மேர்ஸ்க் கூட ஒரு பார்ட்னர்ஷிப். காட் இட். ஒரு வர்ச்சுவல் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி. அதே மாதிரி அவர் விசாகப்பட்டினம்ல இந்தியன் ஷிப் டெக்னாலஜி சென்டர் ISTCயையும் வர்ச்சுவல் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் 305 கோடி. நம்ம நாட்டிலே கப்பல் டிசைன் ரிசர்ச் பண்றதுக்கு இது ஒரு ஹப்பா இருக்கும். கிரேட் இனிஷியேட்டிவ். அப்சல்யூட்லி. அடுத்த நியூஸ்க்கு போலாம். யூனியன் கேபினெட் பயோமெடிக்கல் ரிசர்ச் கெரியர் ப்ரோக்ராம், அதாவது BRCPயோட ஃபேஸ் 3க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஓ, இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி DBT மற்றும் யுனைடெட் கிங்டமே சேர்ந்த வெல்கம் ட்ரஸ்ட் WT 2 பேரும் சேர்ந்து பண்ற பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் தானே? கரெக்ட். இதை இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. SPVனா ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டுக்காக உருவாக்கப்படுற ஒரு கம்பெனி. இந்த ஃபேஸ் 3 ஃபைனான்ஷியல் இயர் 26ல இருந்து 31 வரைக்கும் நடக்கும். டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1500 கோடி ரூபாய். 1500 கோடியா? ஷேர் எப்படி? நம்ம DBT 1000 கோடியும் வெல்கம் ட்ரஸ்ட் 500 கோடியும் கொடுக்கறாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்ம நாட்டுல வேர்ல்டு கிளாஸ் பயோமெடிக்கல் ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ் கொடுக்கறாங்க சிபி. சூப்பர்ப். சயின்ஸ்ல நம்ம ஆளுங்க கலக்க போறாங்க. சரி, அடுத்தது என்ன? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் நாடு முழுக்க சிவில் செக்டாருக்கு கீழே 57 புது கேவிஸ் திறக்க அப்ரூவல் பண்ணிருக்காங்க. 57 புது கேவிஸா? செம. இதுக்கு எவ்வளவு செலவாகும்? மொத்தமா 5862.55 கோடி. இது அடுத்த 9 ஆண்டுகளுக்கான செலவு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, முதல் தடவையா இந்த 57 கேவிஸ்லயும் பால்வாத்திகாஸும் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. பால்வாத்திகாஸ்னா? அது ப்ரீ பிரைமரி ஸ்டேஜ் சிபி. LKG UKG மாதிரி 3 வருஷ ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ். ஸோ சின்ன வயசுல இருந்தே கேவியில படிக்கலாம். இப்போதைக்கு நம்ம நாட்டில் 1288 கேவிஸ் இருக்கு. அதுல 3 வெளிநாட்டுல மாஸ்கோ, காட்மண்டு, தேகரான்ல இருக்கு. நைஸ். எஜுகேஷனுக்கு நல்ல பூஸ்ட். அடுத்தது என்ன நம்ம லிஸ்ட்ல? அடுத்து விவசாயம் சம்பந்தமான ஒரு மிஷன். யூனியன் கேபினெட் மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பர்தா இன் பல்சஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. பேர்லே இருக்கு. பருப்பு உற்பத்தியில நம்மள நாமளே செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக்கிக்கிற திட்டம். தன்னம்பிக்கை இன்பல்சஸ். எக்ஸாக்ட்லி. இந்த மிஷன் 6 வருஷத்துக்கு, அதாவது FY 26 to 31 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதோட ஃபினான்ஷியல் அவுட்லே பாத்தீங்கன்னா 11,440 கோடி ரூபாய். இதுல ஃபார்மர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் நிலா? 12 லட்சம் குவிண்டல் சர்டிஃபைட் சீட்ஸ், அதாவது சான்றளிக்கப்பட்ட விதைகளை விவசாயிகளுக்கு கொடுத்து 370 லட்சம் ஹெக்டேர்ஸ்ல பருப்பு விவசாயம் பண்ண வைப்பாங்க. இது இல்லாம 1000 ப்ராசஸிங் யூனிட் கட்ட 25 லட்சம் வரைக்கும் சப்சிடியும் கொடுப்பாங்க. இனி தூரம் பருப்பு விலை ஏறுமோன்னு கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஹோப் சோ. சரி நிலா, அடுத்த நியூஸ் என்ன? இது நம்ம ஏர்போர்ட் சம்பந்தப்பட்டது. இந்தியாவுக்கு வர ஃபாரின் நேஷனல்ஸ் கிட்ட இனிமே பேப்பர் அரைவல் கார்டு வாங்க மாட்டாங்களாம். அதாவது டிசம்பர்கேஷன் கார்டு. அக்டோபர் 2025ல இருந்து இது மூடப்பட்டுள்ளது. ஓ, அந்த குட்டி ஃபார்ம்ல பேரு, பாஸ்போர்ட் நம்பர்லாம் ஃபில் பண்ணி கொடுப்போமே, அதுவா? அதுக்கு பதிலா டிஜிட்டல் அரைவல் கார்டு. அவங்க வர்றதுக்கு 72 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆன்லைன்ல இதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். இதனால இமிகிரேஷன் ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகும். ஏர்போர்ட்ல டிலேஸ் குறையும். ஸ்மார்ட் மூவ். அடுத்தது அஸ்ஸாம்ல இருந்து ஒரு நியூஸ் இருக்கே. ஆமா, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அஸ்ஸாம்ல HN 715ல கலிபோர் நுமாலிகர் செக்ஷனை 4 லேன் கேரியேஜ் வேயா மாத்த அப்ரூவல் கொடுத்திருக்காங்க.
இதோட டோட்டல் காஸ்ட் 6,957 கோடி ரூபாய். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ரோட் காசிரங்கா நேஷனல் பார்க் வழியா போது சிம்பி. அதனால வனவிலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் வராம வைல்ட் லைஃப் ஃப்ரெண்ட்லி மெஷர்ஸோட இந்த ப்ராஜெக்ட பண்ண போறாங்களாம். அனிமல்ஸும் சேஃப், நம்மளும் சேஃப். தட்ஸ் ரியலி தாட்ஃபுல். சரி, அடுத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒடிஷால ஜார்சுகுடால 60,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காரு. 60,000 கோடியா? பிக் அமௌண்ட். ஒரு நாளம் பண்ணாரு. வர்ச்சுவலா நாடு முழுக்க 8 இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது ஐஐடிஸோட எக்ஸ்பேன்ஷனுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காரு. திருப்பதி, பாலக்காட், பிலாய், ஜம்மு, தார்வாட், ஜோத்பூர், பாட்னா மற்றும் இண்டோர்ல இருக்கிற ஐஐடிஸ் இதுல அடங்கும். இதோட மதிப்பு 11,000 கோடிகள் ரூபா. அடேங்கப்பா, ஐஐடிஸ்க்கு இவ்ளோ பெரிய புஷ்ஷா? அது மட்டும் இல்ல, மெரிட் அப்படின்னு ஒரு ஸ்கீமையும் லான்ச் பண்ணியிருக்காரு. அதாவது மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன். இது மாநில அளவில் இருக்கிற 275 இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இதோட அவுட்லே 4,200 கோடி ரூபா. சூப்பர்ப். சயின்ஸ்ல நம்ம ஆளுங்க கலக்க போறாங்க. சரி, அடுத்தது ஏபிடா பத்தி ஒரு நியூஸ் இருக்கே. ஆமா, யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் பட்னால அப்பேடாவோட முதல் ரீஜனல் ஆஃபீஸை திறந்து வச்சிருக்காரு. அப்பேடான்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. பீகாரை ஒரு பெரிய அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் ஹப்பா மாத்துறது தான் எய்ம். கிரேட். இந்த அகேஷனை மார்க் பண்றதுக்கு ஏதாவது பண்ணாங்களா? அஃப்கோர்ஸ், ஜிஐ டேக் வாங்கின மித்திலா மக்கானாவை நியூசிலாந்து, கனடா அண்ட் யுஎஸ்ஏ எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஒரு 7 மெட்ரிக் டன் கன்சைன்மெண்ட்டை கொடியசிச்சு தொடங்கி வச்சாங்க. இந்த எக்ஸ்போர்ட்டை தர்பங்காவை சேர்ந்த ஒரு பெண் என்டர்பிரினர் நேஹா ஆர்யா தான் மேனேஜ் பண்ணாங்க. விமன் எம்பவர்மெண்ட். ஃபேண்டாஸ்டிக். நேஷனல் நியூஸ்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஜாக்பாட் நியூஸ் இருக்கே. ஆமா சிபி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு டிஏவும் பென்ஷனர்ஸ்க்கு டிஆரும் 3% ஏத்திருக்காங்க. சோ இப்ப 55% இருக்கிறது 58% ஆயிடுமா? எக்ஸாக்ட்லி. இது ஜூலை 2025ல இருந்து இஃபெக்டிவ். இதனால 49.99 லட்சம் எம்ப்ளாயீஸ்க்கும் 68.72 லட்சம் பென்ஷனர்ஸ்க்கும் பெனிஃபிட் கிடைக்கும். கவர்மெண்ட்டுக்கு இதனால வருஷத்துக்கு 10,083.96 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும். வாவ் நிலா, இவ்ளோ நியூஸையும் எப்படிதான் ஆஸ்பிரன்ஸ் ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு மனசுல நிக்கவே மாட்டேங்குது. அதுக்கு தான் சிபி நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. மக்களே, இவ்ளோ கரண்ட் அஃபேர்ஸையும் ஜிகேவையும் ஈஸியா மெமரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்சது லைஃப் டைம்க்கு மறக்கவே மறக்காது. சோ ஸ்கோர் கிளவர்னு சர்ச் பண்ணி ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கானோ உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்காக நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் ஒரு லைக் தட்டி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. எக்கனாமில முதல் நியூஸ், ராபி கிராப்ஸ்க்கான மினிமம் சப்போர்ட் பிரைசஸை சிசிஇஏ ஏத்திருக்காங்க. மார்க்கெட்டிங் சீசன் 2026-27க்கு. எம்எஸ்பினா விவசாயிகளோட விளைபொருளுக்கு அரசாங்கம் கொடுக்கிற குறைந்தபட்ச ஆதார விலை. எதுக்கு அதிகமா ஏத்திருக்காங்க? ஹையஸ்ட் இன்க்ரீஸ் சாஃப்ளவருக்கு தான். 1 குவிண்டலுக்கு 600 ரூபாய் ஏத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து லென்டில், மசூருக்கு 300 ரூபாய். மத்த கிராப்ஸுக்கும் 160 750 ரூபாய் வரைக்கும் ஏத்திருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். சரி, பேங்கிங் நியூஸ் என்ன இருக்கு? எஸ்பிஐ கார்டு இண்டிகோ கூட பார்ட்னர் பண்ணி 2 புது கோ-பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இண்டிகோ எஸ்பிஐ கார்டு அண்ட் பிரீமியம் இண்டிகோ எஸ்பிஐ கார்டு எலைட். ஓ, சோ டிராவல் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே. ஆமா, மாஸ்டர் கார்டு அண்ட் ரூபே 2 நெட்வொர்க்லயுமே இந்த கார்டு கிடைக்கும். இதுல ஸ்பெண்ட் பண்ணும்போது இண்டிகோ ப்ளூ சிப்ஸ்னு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை டிராவல் பெனிஃபிட்ஸ்க்கு ரிடீம் பண்ணிக்கலாம். கூல். அடுத்து பேங்கிங் நியூஸ் ரொம்ப முக்கியமானது. ஆர்பிஐ டிசீஸ்ட் கஸ்டமர்ஸோட கிளைம்ஸை செட்டில் பண்றதுக்கு புது நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிசீஸ்ட் கஸ்டமர்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் டைரக்ஷன்ஸ் 2025. பேங்க்ல யாராவது இறந்துட்டா அவங்களோட நாமினியோ வாரிசுகளோ கிளைம் பண்ணும்போது ப்ராசஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கும் வேகப்படுத்துறதுக்கும் தான் இந்த ரூல்ஸ். மார்ச் 2026க்குள்ள எல்லா பேங்க்ஸும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டெட்லைன் என்ன வச்சிருக்காங்க? எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ண 15 நாளுக்குள்ள டெபாசிட் அக்கவுண்ட் கிளைம்ஸை செட்டில் பண்ணிடணும். டிலே ஆச்சுன்னா பேங்க் ப்ரிவைலிங் பேங்க் ரேட் +4% வட்டியோட காம்பன்சேஷன் கொடுக்கணும். சேஃப் டெபாசிட் லாக்கர் கிளைம்ஸ்க்கு டிலே ஆனா ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் பெனால்டி. வாவ்,
இது கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பெரிய ரிலீஃப். ஆமா, நாமினி இல்லாத கிளைம்ஸ்க்கு கூட நான் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல 15 லட்சம் வரையும், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல 5 லட்சம் வரையும் ப்ரொசீஜரை சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. சூப்பர். இன்னொரு ஆர்பிஐ நியூஸ் இருக்கு. ஸ்டாண்ட் அலோன் பிரைமரி டீலர்ஸை நான் டெலிவரபிள் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் NDDCsல பார்ட்டிசிபேட் பண்ண ஆர்பிஐ அலோ பண்ணிருக்காங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல நீலா. NDDCன்றது ஒரு ஃபைனான்ஷியல் கான்ட்ராக்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆத்தரைஸ்ட் டீலர் பேங்க்ஸ் அண்ட் IFSC பேங்கிங் யூனிட்ஸ் மட்டும் தான் இதுல டிரான்சாக்ட் பண்ண முடியும். இப்போ SPDஸும் பண்ணலாம். இதனால நம்ம ருப்பி மார்க்கெட்ல லிக்விடிட்டி அதிகமாகும். SPDஸ்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குற விக்கிற நிறுவனங்கள். ஓகே, மார்க்கெட் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு காட் இட். இப்போ அக்ரிமெண்ட் செக்ஷனுக்கு போலாமா? ஷோர். டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் DPP IIT தெர்மோ ஃபிஷர் சயின்டிஃபிக் TFS கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? பயோடெக் செக்டார்ல இன்னோவேஷனை ஆக்சிலரேட் பண்ணவும், ஹை growth ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்ணவும் தான். அடுத்த 3 வருஷத்துல 500க்கும் மேற்பட்ட பயோடெக் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம். நல்ல விஷயம். ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு கீழே பயோவர்ஸ் சேலஞ்ச்னு ஒன்னும், பயோவர்ஸ் மென்டார் சர்க்கிள்னு ஒன்னும் லான்ச் பண்றாங்களாமே. ஆமா சிபி, ப்ராமிசிங் பயோடெக் ஆண்டர்பிரனர்ஸை கண்டுபிடிச்சு நர்ச்சர் பண்றதுக்காக தான். ஆசம். அடுத்த அக்ரிமெண்ட் ரொம்ப பெருசு. இந்தியா EFTA ட்ரேட் பேக்ட். ஆமா, த இந்தியா EFTA ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அக்டோபர் 2025ல இருந்து நடைமுறைக்கு வருது. EFTAல ஸ்விட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து அண்ட் லிக்டன்ஸ்டைன் நாடுகள் இருக்கு. இதுல இந்தியாக்கு என்ன பெரிய டீல்? EFTA நாடுகள் அடுத்த 15 வருஷத்துல இந்தியால $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண கமிட் பண்ணிருக்காங்க. இதனால 1 மில்லியன் டைரக்ட் ஜாப்ஸ் உருவாகும். நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் 99% ஆஃப் குட்ஸ்க்கு EFTA நாடுகள்ல டியூட்டி ஃப்ரீ மார்க்கெட் ஆக்சஸ் கிடைக்கும். இட்ஸ் அ வின்-வின் டீல். 100 பில்லியன், that's huge. அடுத்தது நம்ம வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி VIT பத்தின ஒரு நியூஸ். ஆமா, தாய்லாண்டை சேர்ந்த ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி AIT கூட செமிகண்டக்டர் செக்டார்ல எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சை என்ஹான்ஸ் பண்றதுக்காக நம்ம VIT ஒரு MOU போட்டிருக்காங்க. இந்தியாவோட செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி 2030க்குள்ள 100 to 110 பில்லியனை தொடுன்னு சொல்றாங்க. அதுக்கு தேவையான டேலண்ட்டை உருவாக்க தான் இந்த கொலாபரேஷன். நம்மூர் காலேஜ் இன்டர்நேஷனல் லெவல்ல கலக்குது. சரி, பிசினஸ் செக்ஷன்ல ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்கு. ஆமா, ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் SDHI நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த ராயல் IH கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. இந்தியால ஆஃப்ஷோர் வெசல்ஸை பில்ட் பண்றதுக்கும் ரெட்ரோஃபிட் பண்றதுக்கும் தான். இந்த மேனுஃபேக்சரிங் குஜராத்ல பிவாபாவ் போர்ட்ல நடக்கும். ஓகே, அடுத்து சயின்ஸ் செக்ஷன்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு நியூஸ். ஆமா, கொச்சியை சேர்ந்த சென்டர் ஃபார் பெனின்சுலார் அக்வாட்டிக் ஜெனடிக்ஸ் ரிசோர்சஸ் PAGRS ரிசர்ச்சர்ஸ் நம்ம கன்னியாகுமரியில கொலாச்சல் கடற்கரை பக்கத்துல புது வகையான ஃபின்லெஸ் ஸ்னேக் ஈல கண்டுபிடிச்சிருக்காங்க. வாவ், அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? அப்டரிக்டிஸ் கன்னியாகுமரி. நம்ம ஊரு பேரே வச்சிட்டாங்க. இதோட சேர்த்து இந்தியன் கோஸ்ட்ல ரிப்போர்ட் பண்ணப்பட்ட ஈல் ஸ்பீசிஸோட எண்ணிக்கை 16 ஆயிடுச்சு. அப்டரிக்டிஸ் கன்னியாகுமரி, சம பேரு. சரி, ஸ்டேட் நியூஸ்ல என்ன இருக்கு? ஹரியானா கவர்மெண்ட் தீன் தயாள் லாடோ லக்ஷ்மி யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல 23ல இருந்து 60 வயசுள்ள கல்யாணமான மற்றும் ஆகாத பெண்களுக்கு மாசம் 2100 ரூபாய் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன? ஃபேமிலி ஆனுவல் இன்கம் 1 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். குறைந்தபட்சம் 15 வருஷம் ஹரியானால வசிச்சிருக்கணும். குட் ஸ்கீம் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். சரி, ஸ்போர்ட்ஸுக்கு போலாமா? ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட். அப்சல்யூட்லி. இந்தியா 10th எடிஷன் ஆஃப் த SAF Under 17 மென்ஸ் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் 2025 வின் பண்ணிருக்கு. யார பீட் பண்ணோம்? ஃபைனல் எங்க நடந்துச்சு? கொலம்போ ஸ்ரீலங்கால நடந்த ஃபைனல்ல பங்களாதேஷ பீட் பண்ணோம். பெனால்டி ஷூட் அவுட்ல 4-1 ஜெயிச்சோம். இது நமக்கு 7வது SAF U17 டைட்டில். நம்ம டீமுக்கு ஃபேர் பிளே அவார்டும் கிடைச்சது. டபுள் தமாகா. சரி, அபிச்சூரியன் டேஸ பாத்திரலாமா? சேட் நியூஸ். புகழ்பெற்ற ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் சிங்கர் பண்டிட் சன்னுலால் மிஸ்ரா 89 வயசுல காலமானார். அவர் பனாரஸ் கரானாவை சேர்ந்தவர். பத்மபூஷன் அண்ட் பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காரு. ஓ, ரெஸ்ட் இன் பீஸ். இன்னொன்னு அபிச்சூரி கூட இருக்கு. ஆமா, புகழ்பெற்ற கன்னட நாவலாளர் அண்ட் பிலாசபர் SL பைரப்பா 94 வயசுல காலமானார். அவர் பத்மஸ்ரீ அண்ட் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. அவர் டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ். சரி, இம்பார்ட்டன்ட் டேஸ். செப்டம்பர் 23ல 2 முக்கியமான நாள். 1 நேஷனல் ஆயுர்வேதா டே, தன்வந்திரி ஜெயந்தி. இதோட 2025 தீம் ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட்.
இன்னொன்னு இன்டர்நேஷனல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜஸ் ISDL. இதோட 2025 தீம் நோ ஹியூமன் ரைட்ஸ் விதவுட் சைன் லாங்குவேஜ் ரைட்ஸ். இதோட சிம்பிள் ப்ளூ ரிப்பன். ஓகே நீலா, இன்னைக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸையும் சும்மா தெறிக்க விட்டுட்டோம். ஆமா சிபி, ஆனா படிச்சதோட நிறுத்திடக்கூடாது இல்லையா? படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? கரெக்டா சொன்னேன். அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு செமையான விஷயம் இருக்கே, கரண்ட் அஃபேர்ஸுக்கான IPL, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ். எஸ் மக்களே, தினமும் நைட் 8 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த குவிஸ் நடக்கும். அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். சோ நீங்க படிச்சது எவ்வளவு ரெஜிஸ்டர் ஆகியிருக்குன்னு உடனே தெரிஞ்சுக்கலாம். எவ்ரி மந்த் ஒரு புது லீக் ஆரம்பிக்கும். மந்த் எண்டு வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸை கவுண்ட் பண்ணுவோம். லீக்ல டாப்ல வர்றவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ யோசிக்கவே யோசிக்காதீங்க. உடனே டெலிகிராம்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் அப்படிங்கிற நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கம் ஆன், லெட்ஸ் ப்ளே அண்ட் லேர்ன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மக்களே. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் செஷன்ல சந்திப்போம். பாய். பை பை, டேக் கேர்.